இந்த நாட்டிலே மக்கள் சந்தித்த துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யாமல் போனால் அது நான் செய்யும் தவறு நான் உணர்கிறேன். எனக்கு அந்த அரசியல் இருக்கும் அதே ஆர்வம், ஆற்றல் இருப்பதாக நம்புகிறேன். அதே மாதிரி ஆற்றலும் ஆர்வமும் சினிமாவிலும் இருக்கிறது. இதுல உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் என்று பார்க்கின்றேன். மனோகண அண்ணா மீது நாங்கள் வைத்திருக்க அன்பு, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாம் குறைகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அடக்குமுறை திருப்பி வருதுன்றையும் நீங்க எவ்வளவு காலம் அதுக்கான பொறுமை காப்பீங்க? அது அடல் இருந்தாலும் சரி, மனிதேவ இருந்தாலும் சரி, அடிநாள் இருந்தாலும் சரி, நீச்சம் இருந்தாலும் சரி, எனக்கு கொள்கை தேவை இருக்கு. அடக்குமுறை அவகாசம் கொடுக்க முடியாது. இப்ப இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கான அந்த தீர்வு குறைஞ்சபட்சம் முகமூடியை கிடைக்கலாம். அன்றதான் கவனமா இருக்க வேண்டும். தமிழர்களின் உரிமை போராட்ட கடந்த காலத்தையும் ஈழ மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் வகையிலும் உருவாக்கப்படவுள்ள கிளிநொச்சி திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்வு ஊடகவியலாளர் சந்திப்பும் கடந்த வாரம் கனடாவில் இடம்பெற்றது. இந்த படத்தின் கதை ஆசிரியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் குறித்த திரைப்படம் தொடர்பாக விளக்கம் அளித்ததுடன் தற்கால இலங்கை அரசியல் நிலைமை தொடர்பாகவும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த வகையில் தமிழ் மக்களின் உரிமைக்காக நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விடயங்களும் ஆவணமாக்கப்பட வேண்டும். அது எந்த வடிவில் வந்தாலும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். படைப்புகளை யாரும் உருவாக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது தவிர்ப்பது மக்கள் கையில் உள்ளது. ஆகவே அரசியலிலிருந்து இந்த சினிமாவுக்குள் வந்து தமிழரின் கதையை படமாக எடுக்கும் போது பல சவால்களை எதிர்கொள்வீர்கள். அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. எங்களுடைய ஒரு இதயத்துக்குள்ள இடம் பிடிச்சிருக்க இடம் உண்டு. நாங்கள் தான் கடும் சண்டைகள், கடும் திட்டங்கள், அங்கே அரசாங்கம் எல்லாமே இருந்தது. நீங்க நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க. ஈழத்தமிழர்களை பற்றி எங்களை விட அதிகமாக நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க. ஈழத்தமிழ் அந்த யுத்த தமிழர்களை பற்றி யுத்தம் நடந்த அந்த காலத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நீங்க இதை ஒரு படம் ஆக்கைக்குள்ள நிச்சயமாக எங்களுடைய எதிர்பார்ப்பை அடைகிறதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். அது சரியான ஒரு சவாலா இருக்கும். சவால் மிக்க பணின்னு எனக்கு தெரியும். சவால் மிக்க பணியை செய்வது எனக்கு விருப்பம் கூட. சவால் இல்லாட்டி நான் தொடர்றதில்லை. சவால் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக அமையும். என்னை மகிழ்ச்சிப்படுத்தும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய மீண்டும் சொல்லி எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனோசாட்சி அதுதான் விரும்புகிறார். அதான் செஞ்சுதான் ஆகணும். இப்ப இது வந்து ஒரு டீம் ஒர்க். தனிப்பட்ட ஒரு இயக்குனரோ தனிப்பட்ட ஒரு மனோகணிச்சோ செய்யற விஷயம் அல்ல. இது ஒரு டீம் ஒர்க். ஒரு டீமை தான் வச்சிருக்கேன். டீம் கேப்டன் நான், இயக்குனர் அல்ல. நான் தான் கேப்டன் டீம். ஆகவே இப்ப லக்ஷனா கிருஷாந்த் அவர் இருக்கிறார். அவர் அந்த உதவி இயக்குனராக இருக்கிறார். அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறோம் என்றால் இந்த திரைப்படத்திலே ஈழத்தமிழ் மண் வாசனையை எங்கெங்க தெளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் குறிப்பெடுத்து தெரிவிக்க வேண்டும். மண் வாசனை மணக்க வேண்டும், அல்லது மண் வாசனை ஒழிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதை நான் பார்த்துக் கொள்வேன். நிச்சயமாக அந்த அக்கறை எனக்கு இருக்கிறது. ஒரு கலைஞனாகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, எனக்கு அந்த அக்கறை இருக்கிறது. அதிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று நம்புகிறேன். எனக்கு அதே வேளையிலே ஜனரஞ்சகம் என்று சொல்வது என்பது வெறுமனே ஒரு கெட்ட விஷயம் அல்ல. தங்களது அரசியல் வாழ்க்கையில் அனைத்தின மக்களுக்காகவும் குரல் கொடுத்துள்ளீர்கள் என்ற ரீதியில் இப்போதுள்ள அரசு தமது தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போன்று தமிழர்களுக்கான சம உரிமையை வழங்குமா அல்லது மாகாண சபை தேர்தல் நடத்துமா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், இந்த அரசாங்கம் சொல்லி வந்தது நாங்கள் 3 வருஷத்துல அரசியலமைப்பை மாற்றி தமிழர்களுக்கு தேவையான உரிமையை வழங்குவோம். அதுக்கான இந்த அறிகுறியும் தென்படுறதா தெரியாது. நீங்க உயிரையும் துச்சமா மதிச்சு காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு மஹிந்த ராஜபக்சே துப்பாக்கி முறை எத்தனையோ முறை உங்களை குறிபார்த்த போதும் அந்த போராட்டங்கள் இருந்தீங்க. இப்ப இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கான அந்த தீர்வு குறைஞ்சபட்சம் மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு தயாராக இருக்கா, அல்லது அரசியலமைப்பு மாற்றி தமிழர்களுக்கான அவர்கள் சொன்னது போல தமிழர்களுக்கான சம உரிமையை வழங்குறதுக்கு தயாராக இருக்கா? ஒரு நீண்டகால அரசியல் தலைவராக அனுபவம் உள்ளவராக உங்களது பார்வையும் விடையும் நீண்டகால அனுபவசாலியாக இருந்தாலும் கூட அரசாங்கம் தீர்வை வழங்குமா வழங்காதான்னு நான் சொல்ல முடியாது. இது அனுர் குமாரசாமி சொல்லுங்க. என்ன சொல்லுவாருன்னா, அனுர் குமாரசாமி அவகாசம் வழங்கியிருக்கிறோம். தெளிவாக சொன்னேன். நேற்று நண்பர் ஊடகங்களே சொன்னேன். சொன்னேன் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. நல்ல இடத்திலே மீண்டும் ஒரு விஷயத்தை தமிழர்கள் மறந்துவிடாது. தமிழ் தேசிய கட்சிகளை தள்ளி வைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலிலே
அனுர்குமாரோட கட்சிக்கு யாரையும் தெரியாமல் வாக்களிச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அனுர்குமார் சனாயக்க கட்சி சார்பாக யாழ் மாவட்டத்தை பிரதிப்படுத்தும் கிழக்கு மாநிலத்தை பிரதிப்படுத்தும் எம்பிகள் பேர் எனக்கே எல்லாரும் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லை, நிறைய பேர் ஞாபகம் இல்லை. 159 பேர் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். லால்காந்த் பழைய மந்திரி பழைய நண்பர் அமைச்சராக இருக்கார், ஜேவிபி அமைச்சர். அவரை சொன்னாரு எனக்கே இந்த கட்சி எம்பிகள் பேர் தெரியாது. நான் பேசும்பொழுது அந்த பாலம் பீன் சொல்லுவார், அவன் தெரியும், நான் கேட்பேன். எனக்கு முன்னாடி பேசி யார் பேர் சொல்லும்போது பேர் சொல்லி போகாது, சொல்லி பேர் தெரியாது. அம்மா தமிழ் எம்பிக்கள் பேர் தெரியாது. அமெரிக்காவுக்கு பொதுவாக வாக்களிச்சாங்க. ஆகவே அது அந்த நம்பிக்கையை அன்றைய பாலசானை காக்க வேண்டும், அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குது. அது தவறுவாரையானால் வரலாற்றிலே மறக்க முடியும், சொல்லி 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 அடங்காது தவறையோ செய்கிறார் நடத்த முடியும். நம் சொந்த கட்சிகளை தள்ளி வைத்து விட்டு அவர் வாக்களித்தார்கள் என்றால் சொன்ன முதல்ல அதிருப்தி, எல்லாருமே அதிருப்தி இருந்துச்சு. அதிருப்தி நியாயம், அதிருப்தி கொண்டதற்கு பின்னாலே நியாயம் இருக்கிறது இல்லையா வேறு விஷயம், அது வேறு வாதம். ஆனால் வாக்களிச்சாங்க. அன்றைய விரும்பி அல்ல, இடையாமல் பிடிக்காத வாக்களிச்சாங்க. ஆகவே அன்றைக்கு அவகாசம் வழங்கியிருக்கும். நாமளும் நியாயம் வழங்குறது அவகாசம் வழங்குவோம். 1.5 வருடம் ஆகிவிட்டது, இன்னொரு நியாயம் வழங்குவோம். பார்ப்போம், பொறுத்தது பார்ப்போம். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அன்றைய கேட்டதான் சொல்லுங்க. நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் மலையக மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு புலம்பெயர் தமிழ் மக்களின் உதவிகள் எவ்வாறு கிடைக்கப்பெறுகின்றன என்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் பிரதிநிதி முறையிலே அரசியல்வாதி முறையில் கட்சித் தலைவர் முறை நிச்சயமாக எனது ஒத்துழைப்பை வழங்குவேன். ஆனால் அவர்களுக்கு அடையாளம் காட்டுவேன். இங்கே இந்த தேவை அங்கே இருக்கிறது என்றால் தேவைகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த அது தேவைகளுக்கான பங்களிப்புகள், அது தேவைக்கான அளிப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆகவே வரிசைப்படுத்தி எவருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று பட்டியல் போட வேண்டும். இதுவே சில சந்தர்ப்பங்களிலே ஒரே கிராமத்தில் ஒரே பிரதேசத்துக்கு நிறைய உதவி சென்று சேரும், அளவுக்கு அதிகமாக சென்றுவிடும். அதே வழியிலே தேவைப்படும் இடங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆகவே நாங்கள் இதெல்லாம் ஒரு பொது பட்டியலை கொண்டு வந்தால் தான் எங்கே அதிகமான தேவை இருக்கிறது பார்க்கலாம். ஆகவே அந்த மாதிரியான மலையத்தில் 200 வருட தொகுதியின் காரணமாக இன்னும் அங்கே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அமைக்கின்றன. நல்லாட்சி காலத்தில் தான் சட்டப்படி அரசியலமைப்பு அமைச்சர்கள் மூலமாக காணி உரிமை, வீட்டுரிமை எல்லாம் கொண்டு வந்து பயணத்தை ஆரம்பித்தோம். அடிக்கடி அனுரை சொல்வதுதான், அனுரை தயவு செய்து நாங்கள் ஆரம்பித்த பயணம் நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை முன்னாடி செல்லுங்கள். அதுக்கு முன்னாடி காணி வளங்கள், வீடு வளங்கள் ஆங்காங்கே இருந்து சட்டப்படி செய்தோம். நாங்கள் அமைச்சர்கள் கொண்டு வந்து சட்டப்படி சட்டத்தை மாற்றி திருத்தி அமைத்து பாராளுமன்றத்தில் பேசி ஒரு அரசாங்க கொள்கை திட்டமாக முன்னெடுத்தோம். அதை கொண்டதுக்கு முன்னாடி எங்களது ஆட்சி 2019 கொழுந்து விட்டது. பிறகு நிறைய குறைபடிகள் இருந்தன. இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்த பயணத்தை பாரத தேசம் தமிழ்நாடு மலையத்துக்கு 14,000 வீடு கட்டி தருவதற்கான உத்தரவாதம் தந்திருக்கிறது. பட்டத்தை நாங்கள் எனக்கல்ல, இலங்கை வாழ்க்கை மலைய மக்களுக்கு. அப்ப அரசாங்கம் தான் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் அத்தனை வழங்குவோம், செய்வோம், அதை செய்ய வேண்டும். நாங்கள் அரசு பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். அதுதான். ஆகவே முற்போக்கு கட்சி அன்றவர் கட்சியோட எங்கள் கட்சி தான். அதாவது முற்போக்காளர்கள் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆகவே இங்கு நாங்கள் செய்த பணியை அவங்க முன்னெடுக்க வேண்டும். சில வேலைகளை பகிரங்கமாக நாங்கள் அவர்களுக்கு பணியை முன்னெடுப்பது சொல்லி சுத்தமாக இருக்கும். அது இருக்கப்பட்ட பிரதி நம்மளே ரொம்ப தான். அவ்வளவுதான். அதை செய்வோம். நிச்சயமாக இந்த பணியை நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஈழத்தில் கலைஞர்கள், சமூக செயற்பாளர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பது குறித்தும் இந்த அரசாங்கத்திற்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எப்போது வரை கால அவகாசம் வழங்கியுள்ளீர்கள் என்பது குறித்தும் மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் அங்கு நடக்கும் அடக்குமுறைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளீர்கள் என்றும் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில், அரசாங்கம் போயிட்டு விஷயத்துக்கும் நீங்களும் விஷயம் சொன்னீங்க. நாங்க ஒரு காலம் கொடுத்திருக்கிறோம், அதுக்கு பொறுமையா பார்த்துட்டு இருக்கிறோம்ன்றது. அது அந்த பொறுமைன்றது ஓகே, ஒரு காணி உதவிக்கையில் உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு காலம் கொடுக்கலாம். என்ன ஓகே உடனே செய்யல, ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு செய்ய போறாங்க அப்படின்றது. ஆனா அடக்குமுறை திருப்பி வருதுன்றைக்கையும் நீங்க எவ்வளவு காலம் அதுக்கான பொறுமை காப்பீங்க, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நீங்க இப்ப தமிழ் மக்கள் அரசியல்வாதிகள், தமிழ் பக்கம் இருக்கிறார்களுக்கான நாங்க என்ன செய்தால் இந்த இப்படியான விஷயங்கள்ல இருந்து தவிர்க்கலாம், இப்படியான விஷயங்களை நீங்கள் நடக்காம பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு அடக்குமுறைக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. அது அடங்கல் இருந்தாலும் சரி, மனிதேவ இருந்தாலும் சரி, அடைநாள் இருந்தாலும் சரி, ஜீத்தம் இருந்தாலும் சரி, எனக்கு கொள்கை தெளிவா இருக்கு. அடக்குமுறைக்கு அவகாசம் கொடுக்க முடியாது. நீங்கள் எங்களை பிடித்துக் கொண்டு செல்லுங்கள்,
திருநாய்களை போல இப்படி சென்று சுட்டுக் கொள்ளுங்கள் சொன்னேன். அப்ப சும்மா இருக்கிறீங்க, அதுக்காக அவர் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான புதிய ஒரு அரசியலை கொண்டு வருவது அல்லது காணிகள் விடுவிப்பது போன்ற தொடர்பாக நான் அன்று அவரது நிகழ்விலே பட்டியல வாசித்தேன். அரசியல் கருதி விடுதலை, பிறகு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது. இந்த அரசியலமைப்பு கொண்டு வருவது என்பது நல்லாட்சி காலகட்டத்தில் ஆக்கிய பணி. அதற்கு முழுக்கும் கொடுக்கோளம் இல்லை, நான் முடியாது. அது அனரையாக இருந்தாலும் சரி, அவதியாக இருந்தாலும் சரி, அது 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 கிடைக்க முடியாது. இந்த ரேப் பாடல் தொடர்பாக நான் இங்கே வருவதற்கு முன்னாலேயே நான் எனது கருத்தை ஒரு காரணி மூலமாக தெரிவித்துட்டு வந்திருக்கேன். எனது முகநூலில் பார்த்தா தெரியும், எக்கச்சக்கமான மக்கள் அதை பார்வையிட்டிருக்கிறார்கள், அது கருத்து தெரிந்திருக்கிறார்கள். அதே போலதான் நிறைய அரசியல்வாதி பேசப்படுகிறார்கள். அதை பற்றி பரவாயில்லை. இன்று காலையில் பார்த்த ஒரு நகைச்சுவையான ஒரு ஒரு போஸ்டரை பார்த்தேன். நண்பர் ஒரு முகநூல் சொல்லியிருக்கிறார். அந்த உங்களுக்கு தெரியும், இப்ப அந்த ஒரு புத்த பிக்கு ஒருவர் ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு அந்த குற்றச்சாட்டின் பேரிலே கைது செய்யப்பட்டு வெளியே இருக்கிறார். அந்த நண்பர் சொல்கிறார் ரேப்பர் வெளியே, ரேப்பர் உள்ளே. அது ஒன்றே மனிதவின் மன்னிக்கவும் அன்றவின் முகமூடியை கிழிக்கலாம். அன்றதான் கவனமா இருக்க வேண்டும், அன்றதான் கவனமா இருக்க வேண்டும். ரேப் செய்தவர் வெளியே விட்டு ரேப் செய்தவர் உள்ளே போட்டிருக்காரு. அதோட அந்த அவர் என்ன குற்றச்சாட்டு இருக்கிறது, அந்த குற்றச்சாட்டு அப்படியே நான் சொன்னேன், எனக்கு தெளிவாக சொன்னேன். நான் சொல்வது தயவுவது இல்லையே சொன்னேன். முதலிலே பிடிக்க வேண்டிய ரெப்பர் அல்ல, சந்திரசேகரன் உட்பட அங்கே பேர் ஞாபகம், இளங்குமரன், அப்படி 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் பிடிச்சு போடணும். சரி, பிடிச்சு போடணும். ஏன்னா உள்ளாட்சி சபை தேர்தல் நடந்தது இலங்கையில். பொழுது விடுதலை புலிகள் தலைவரை சிலாகித்து நெகிழ்ந்து புகழ்ந்து, மட்டுமல்ல அவரது தாயாரை புகழ்ந்து, சிலை வைப்போம் என்று சொல்லி பல்வெடுத்தையும் புகழ்ந்து பெருமிதமாக பேசி பாடலை இசையமைத்து அதிலே தேசிய மக்கள் சக்தி என்ற NDP என்ற அந்த எழுத்துக்களை பொறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார்கள். உள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லி மக்களை மயக்கி வாக்குகள் வாங்கி விட்டார்கள். மக்களை மயங்கி வாக்கு அளித்து விட்டார்கள். ஆக ஒன்று மக்கள் மயக்கத்தை வெளியே வர வேண்டும், அல்லது அல்லது சொல்றது செய்ய வேண்டும். மேலும் குறித்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான முக்கிய நோக்கமான கிளிநொச்சி திரைப்படம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் 2 கேள்விகள். ஒன்று திரைப்படம் சம்பந்தமாக, மற்ற ஒரு அரசியல்வாதியை தாயர்கள் வந்துக்கிறீர்கள், அது சார்பாக இந்த கேள்வி. மக்களுக்கு நன்றி சொல்லலாம். கிளிநொச்சி என்ற எங்களோட வடகிழக்கு மாகாணத்துக்கு நியமப்பாக வச்சுக்கிறீங்க. எங்களுடைய கதையை உள்வாங்கியிருக்கிறீர்கள். அதாவது எங்களோட தமிழத்துக்குரிய கதையை உள்வாங்கியிருக்கிறீர்கள். பேர்கள் கூட எங்களுடைய தலைவர்கள் பேர்களை வைத்திருக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் அரசியல் செய்வது தெற்கில் முக்கியமாக, அதே சமயம் நீங்கள் மலையாள மக்களுக்கு குரல் கொடுக்கிறது மெயினாக கூட இருந்தது. இந்த கேள்வி என்னதுக்காக நீங்கள் இந்த கிளிநொச்சி இந்த எங்களுடைய போராட்டம் இதை உள்வாங்கினீர்கள்? இதை வச்சு தான் படம் எடுக்கணும் என்று இதில் உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமோ என்று பார்க்கின்றேன். முதலாவது. இரண்டாவது, தாயகத்தில் நீங்கள் அரசியல் செய்து வருகிறீர்கள். பல வருடங்களாக எனக்கு இருக்கிற அரசியலில் இந்த JVP அரசாங்கத்தை நாங்கள் எல்லாருமே வரவேற்றோம். இப்பொழுது திடீரென்ற பல மாற்றங்கள் இருக்கிறது. அதாவது இப்போ ரேப் சிங்கரை, தாயாரை சேர்ந்த ரேப் சிங்கரை கூட தூக்கி உள்ளுக்கு போட்டிருக்காங்க, பாடின பாடல் பிழையன்ற மாதிரி. இதற்கும் உங்களுடைய மறுமொழியை எதிர்பார்க்கின்றேன். திரைப்படம் என்பது சொன்னதை போல கதைக்களம் நமது கதை, காதல் கதை ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து ஜனரஞ்சகமாக நாங்கள் அதை திரைப்படமாக தருகிறோம். திரைப்படம் என்றால் சினிமா, சினிமா என்றால் ஜனரஞ்சக கலை, அதான் எல்லா கலைகளையும் சங்கமித்துக் கொண்டிருக்கும் கலை. அதை கொண்டு சென்றால்தான் எங்கள் வரலாறு பதிவாகிறது. இப்பொழுது பல வருடங்களுக்கு முன்னால் திரைப்படத்தை கொண்டு நாங்கள் மீட்டு பார்க்கிறோம், அதே மாதிரி மீட்டு பார்க்க போறோம், பதிவாகுது. அது இந்த யுகம் கடந்த கால பிலிம் ரோல் யுகம் அல்ல, டிஜிட்டல் யுகம். அது இன்னும் பல போராட்டங்கள் இருக்கும். நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அது கடமைக்கு இருக்கிறது. சிறந்த எங்களது நாட்டிலே மக்கள் சந்தித்த துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர் நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யாமல் போனால் அது நான் செய்யும் தவறு நான் உணர்கிறேன். எனக்கு அந்த அரசியலில் இருக்கும் அதே ஆர்வம், ஆற்றல் இருப்பதாக நம்புகிறேன். அதே மாதிரி ஆற்றலும் ஆர்வமும் சினிமாவிலும் இருக்கிறது. நான் நம்புகிறேன்.
யாரும் நம்ப தேவையில்லை, நானே நம்புகிறேன். அது அப்படி இருக்கும் பொழுது நான் அதை செய்யாமல் போனால் ஒரு வரலாற்றில் இப்படி தவறு செய்கிறேன். நான் அது நான் கண் முன்னால் கண்ட இப்ப உக்கிரமான போர் நிகழ்ந்து கொண்டு பொழுது தப்பி ஓடி உயிருக்கு தப்பி வந்து ஓடி வாழ்ந்த குடும்பத்தை வாழ்ந்த தலைவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர் உடன்பிறப்புகளை நாய் பிடிப்பதை போல வந்து பிடித்து சென்றவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். பலர் சில தினங்களிலே அங்கே பாவிகளிலும் திருவர்களிலும் இடமாக கிடப்பார்கள். அத்தகைய சந்தர்ப்பத்தை தான் நாம் தலையிட்டோம். நான் தலையிட்டிருக்காவிட்டால் அந்த 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 படுகொலைகள் 500 என்று 5000 ஆகியிருக்கும் செய்து இன்று நாளை மறுநாள் இந்த கனடா நாட்டின் ஆளுநராக கவனிச்சிருக்கிறார்கள். வரப்போகின்ற லூயிஸ் அவரை கண்டால் கேளுங்கள், மனோகனை செய்யப்பட்டு சொல்லுவார். அவர் தான் அன்று இருந்த மனிதருமை ஆணையர், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர். I only invited him, officially invited him to come to Sri Lanka during war. நபி பிள்ளைகள் பிறகு வந்தார்கள். அதெல்லாம் சமாதான காலம். இந்த மாதிரி யாரும் வரலாம் பேசலாம். இலங்கையிலும் கூட சமாதான காலத்திலே நிறைய அரசியல்வாதிகள் ஈரவாசம் பேசுவார்கள், பேசுகின்றார்கள் தானே, பாராளுமன்றத்தில் பேச வெளியே பேசுவார்கள், அது பேசலாம். ஆனால் கடுமையான நெருக்கடி காலத்திலே யாரும் பேசுவது இல்லை. அந்த தான் இந்த அம்மையாரை அழைத்தோம். அவர் வந்துதான் முதலாக இலங்கையிலே உள்ள இன்னல்களை வெளியிட கொண்டு சென்றார். சர்வதேச மயமானது. ஆகவே இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதை நிச்சயம் செய்வோம், நம்பிக்கை நடைபெறுகிறது. அதே வேளையில் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த முயற்சியிலே இணைந்து கொள்ள விரும்பும் எல்லா துறையை சார்ந்தவர்கள், கலைஞர்களாக இருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், இவராக இருந்தாலும் கூட அவர் அனைவரும் என்னோட கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் செயல்பட்டு இல்லை, இன்னும் நாங்கள் பாடல் தீர்மானிக்கவில்லை, பாடல் இருக்கும், தீர்மானிக்கவில்லை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.